பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு தேவன் நமக்கு உணர்த்திய வார்த்தை அது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, காம்பஸ் பைபிள் ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. என்னது காம்பஸும் பைபிளும் என்ன ஒரு தொடர்பு என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். எப்பொழுதுமே காம்பஸ் ஆனது கடல்ல போய் நீங்க நின்னாலும் சரி, எங்க போய் நின்னாலும் சரி, அது சரியான திசையை காமிக்கும், சரியான வழியை காமிக்கும். நீங்க எங்க இருந்தாலும் அதற்கு அந்த காந்த அந்த முள்ளும் அந்த பூமியோட அது கனெக்டிவிட்டி ஆயிட்டு இருந்தா தான் அது சரியான வழியை காமிக்கும். பூமியில அந்த மேக்னெட்டிக் பவர் இல்லாம இருந்திருந்தாலோ, இல்லை என்று சொன்னால் அந்த காந்த முள் அது சரியாக இல்லாமல் இருந்திருந்தாலோ அது சரியான பாதையை காமிக்காது. அது போலதான் பைபிளும் நம்மளும். பைபிளோட நம்ம எப்பொழுதும் அந்த கனெக்டிவிட்டி, சரியான கனெக்டிவிட்டி இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த வழி எனக்கு சரியா இருக்காது. நான் போகிற வழி தவறான வழியா போய்விடுவேன். நான் அனுதினமும் வேதத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, அனுதினமும் ஆண்டவரோடு இசைந்திருக்கின்ற பொழுது நான் ஒரே ஆவியாக மாற்றப்படுகிறேன். நான் ஒரே ஆவியாக இருக்கிறேன். நான் ஒரே ஆவியாக இருக்கின்ற பொழுது என்னுடைய வழி அது சரியாக இருக்கும். எப்படி அந்த காம்பஸ் வழி தெரியாம இருக்கிற நேரத்தில் சரியான வழிகளை அது காமிக்கின்றதோ, அது போல வேதமும் நமக்கு சரியான வழியை காமிக்கும். நாம் அவரோடு இசைந்திருக்கக்கூடிய பட்சத்துல நாமும் வேதமும் அனுதினமும். இவ்வளவு நாள் நீங்க வேதத்தை வாசிக்காம இருக்கலாம். இன்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளலாம். நான் வேதத்தை காலையிலேயோ இல்ல இரவிலே நான் வாசிக்காமல் நித்திரைக்கு செல்ல மாட்டேன். காலையில எழுந்தவுடன் வேதத்தை வாசிக்காமல் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி இன்று ஒரு முடிவு எடுக்கலாமா? இது நமக்கான ஒரு வாய்ப்பு தருகிறார் ஆண்டவர். வேதத்தை நீங்க நேசிக்கின்ற பொழுது, வேதத்தை நீங்க வாசிக்கின்ற பொழுது அது உங்களுக்கு எப்பொழுதுமே அது சரியான வழியை தான் காமிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை அது பொய் உரைக்காது. ஆண்டவருடைய வார்த்தை உண்மையைத்தான் சொல்லும், சரியான வழியை தான் காமிக்கும். நித்தியமான வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து செல்லும். ஒப்பு கொடுக்கலாமா? அனுதினமும் வேதத்தை வாசிப்போம், நம்முடைய வாழ்க்கையை புதிதாக்குவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.